ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் இல்லைங்களா, அந்த க்ளாஸியாக அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தால் போதும். இது நம்ம நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குடமிளகாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாமே நமக்கு எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போது நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டலாம். இப்போ மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வரும், வெளியில் வருது பாருங்கள், நல்லா தண்ணி வரும். இதுலேயே நமக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு குடமிளகா, மஷ்ரூம் எல்லாமே நல்லாவே வெந்துடும். சாதம் வந்து ஆல்ரெடி நல்லா உதிரியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதுலேயும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 50% வெந்தால் போதும் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா அதை வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸையுமே இதோட உள்ளே சேர்த்துட்டு நான் இது கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரைஸ் உடஞ்சிரும். இப்போ இதோட பெப்பர் பவுடர் நல்லா சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம பன்னீர் கிரேவி பார்க்கலாம். செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அதோட மிளகு போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். ஸோ நல்லா வதக்கிடலாம். இது பச்சை மிளகா நீங்கள் அரைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் அரைக்கலாங்கிறதுக்காக முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் உள்ளே சேர்த்துட்டு இதனோட ரா ஸ்மெல்லும் நமக்கு போகணும். இதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கடாயிலே ஒட்டாமல் வருது. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஃப்ரெஷ் தயிர் தயவு செஞ்சு புளிச்சுது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ்ஷான தயிர் இல்லை, எப்படியும் கடையில் வேணால் புளிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தயிரே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பன்னீருமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாக்கள் எல்லாமே பன்னீரில் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நான் இது ரொம்ப லிக்விடாக பண்ணல, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் தானே. ஸோ அதுக்கு சும்மா சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன். இதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இடையில கலந்து விடுங்க, இல்லைனா பன்னீர் வந்து நமக்கு அடி பிடிச்சிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே மல்லி இலையை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான, இது ரொம்ப ஈஸி மெத்தட், பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க பன்னீர் எடுத்தால். அதுவும் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கும் அந்த பன்னீர் கிரேவிக்கும் சான்ஸே இல்லைங்க. செம்மையாக இருந்துச்சு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.